this crazy life we live, we all need someone to. வணக்கம். கரோபியன் உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்து ஒரு மாற்றத்திற்கு ஒரு விதிவிலக்கா விஜய் தன்னுடைய கட்சி கொடியை அறிவிச்சிட்டாரு. அந்த ஃபங்க்ஷன் மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு பயம், விஜய் வந்துட்டாரு அப்படிங்கிற போதே இவர் நிற்க மாட்டாரு, மாநாட்டுக்கு இடம் கிடைக்கல அப்படி இப்படின்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் வல்லுநர்கள். அந்த பொழுது போகாமல் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தாங்களும் போயிட்டு அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. எவனோ ஒருத்தர் அந்த வேலையை செய்ய வரவனையும் விட மாட்டாங்க. ஒரு சின்ன வயசு, அவர் அரசியலில் வரதை வரவேற்கணும். இல்லை நாமெல்லாம் இன்னும் கொத்தடிமைகளாகவே இருக்கணும்னு இந்த ஊடகங்களே நினைக்குது. ஊடகங்கள் சரியான பாதையில் போகலை. எல்லாரும் அவங்க வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக்கிட்டு அவர் இன்னும் ஒன்றுமே அறிவிக்கல. அதுக்குள்ள நிருபர்களை பார்க்கல. எதுக்காக நிருபர்களை பார்க்கணும்? தேவையில்லாமல் மனக்குழப்பத்துக்கு ஆளாகணுமா? அவருடைய பாதை என்ன இருக்குது? அது என்ன நிருபர்களை பார்த்து ஒரு தடவை பேட்டி கொடுத்தா தான் அவர் வளர முடியுமா? இப்படியெல்லாம் ஒரு ஊடகத்துறை அவர் மேலே ஒரு வன்மமாக கட்டமைக்குது. அது இல்லாமல் யூடியூப்பில் இருக்கிறவங்க, மற்ற டிவி சேனல் இருக்கிறவங்க எல்லாம் இப்போவே விவாதத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இவர் வந்தால் தாங்குவாரா, அரசியலுக்கு தாங்க மாட்டாரா, எதுக்கு வீணா, எதுக்கு இவங்களுக்கு, எதுக்கு ஒரு கற்பனைக்கு எட்டாத நிதிலையெல்லாம் ஏன் இவங்க செய்தி போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. பரவாயில்ல, அது பரப்பத்தான் செய்வாங்க. அவருக்கு தெரியும் அரசியலுங்கிறது ஒரு நல்ல நதி இல்லை, அது ஒரு சாக்கடைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அந்த சாக்கடையில் குதிக்கிறதுக்கு அவராவது தன்னுடைய இப்போ இருக்கிற வாய்ப்புகளை எல்லாம் விட்டுட்டு, சினிமா வாய்ப்புகளை விட்டுட்டு வர்றேன்னு சொல்றதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா அவர் வந்த உடனே எடுத்த உடனே தான் முதலமைச்சர் ஆகணுங்கிறது விஜயோட கனவு இல்லை. அவருக்கு ஒரு 10 ஆண்டு காலம் எடுத்துக்கும். அவர் ஒரு நல்ல அனுபவப்பட்டுக்குவாரு. அனுபவப்பட்டுட்டு நிச்சயமா அவர் ஒரு அனுபவத்தோட அவர் ஒரு காலகட்டங்கள் அவருக்கான இடங்கள் சரியான நபராக இருந்தால் அவர் அடையக்கூடிய இலக்கை நிச்சயமா அடைவார். அதை நீங்களோ நானோ அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பெரிய போட்டி, பொறாமை? நினைச்சவங்க எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு அவருக்கு மனோரீதியா அவரை மனோரீதியா ஒரு தொந்தரவு கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய மக்கள் இல்லை, சாரி, இந்த ஊடகங்களுடைய வேலையா இருக்குது. அதெல்லாம் அவர்கிட்ட நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு. நிச்சயமா அவர் தனிச்சு நிற்க மாட்டாருங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. ஏன்னா இதுவரைக்கும் தனிச்சு நின்ன எந்த ஒரு தலைவர்களும் எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே ஒரு பெரிய வெற்றி அடைய முடியல. விஜயகாந்த்ல இருந்து மற்ற இன்னும் எடுத்துக்கிட்டாக்க இன்னும் அனைத்து நபர்களுமே தனித்து போட்டியிட்ட யாருமே ஜெயிக்க முடியல. ஏதோ ஒரு சீட்டு அந்த மாதிரி எட்டி பிடிக்கிறாங்களே ஒளி, அதை விட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியறது இல்லை. இதனால இவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு அலையன்ஸ் இம்பார்ட்டன்ட். அது நல்ல அலையன்ஸ். ஏன் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி இருக்காரு, அவர் எந்த ஒரு அலையன்ஸ்ல போறாரோ அதுக்குன்னு நான் ஆளுங்கட்சி திமுக கூட போகணும்னு சொல்ல வரல. ஒரு இன்னைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அணி கூட ஒரு 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 நல்ல அணின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு அணி கூட ஒரு அலையன்ஸ்ல போயிட்டு பவன் கல்யாணை எப்படி சந்திரபாபு நாயுடு கூட ஆந்திராவில் எப்படி கூட்டணி அமைச்சு ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ வாங்கிட்டாரோ அது மாதிரி இவரும் தமிழ்நாட்டில் முதல்ல அந்த இடத்த பிடிக்கணும். இவருக்கு உண்டான இடம் ஒரு 25 எம்எல்ஏவோ ஒரு 30 எம்எல்ஏவோ இவர் தமிழ்நாட்டில் பிடிக்கிறதுக்கு அது அலைன்ஸை தவிர வேற வழியே இல்லை. நான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்றதில்லை. இப்போ எனக்கு வேற வழி இல்லை. தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாரும் பிரிஞ்சு போகும்போது திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பாயிடுது. அதனால அந்த வாய்ப்பு கொடுக்காம விஜய் அவர்கள் தனிச்சு நின்று அதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பாக்குறதுங்கிறது அது விட்டுறணும். அது இனி இப்போதைய கால சூழ்நிலைக்கு தனிச்சு நிக்கிறங்கிறது அது சான்ஸ் ரொம்ப குறைவு. அந்த முயற்சி எடுக்காம இவர் ஒரு அலையன்ஸ்ல தான் நிக்கணும். இந்த தடவை ஏதோ ஒரு அலையன்ஸ், என்னடா எடுத்தோடனே அலையன்ஸுங்கிறானேன்னு விஜய் தப்பா நினைச்சுக்க கூடாது. இதுதான், வேற வழியே இல்லை. ஏன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை, நான் சொல்லலினாலும் இதுதான் நடக்கும். தனித்து நின்றால் யாருக்குமே ஒரு பெரிய ஓட்டு வங்கி வாங்கிடலாம். ஒரு 8%, 10% வாங்கிடலாம். அதை வச்சுட்டு ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது. அதனால இவர் தனிச்சு நிக்கிறதுக்கு உண்டான அது ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவா இருக்கு. தனிச்சு நிக்காம இவர் இப்போ அரசியல் கத்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு கெட்டவங்க கூட ஒரு கூட்டு வச்சு ஒரு அனுபவத்தை இவர் கத்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்றதை தவிர வேற வழி இல்லை. அதே சமயம் இவர் கட்சி கொடியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. விஜய் வளர்றதுக்கு நம்ம கரகோபியன் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப நிச்சயமா நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க. ஆனா அதுக்கு உங்களுக்கு ஒரு காலம் எடுக்கும். அதுவரை உங்களை பிரட்டி எடுப்பாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஊடகங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, உங்களை ஒரு 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 ஏளன பொருளாக பார்ப்பார்கள். அதற்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். மென்மேலும் சிறப்பாக நீங்க உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தை தாங்கள் அடையணுங்கிறது என்னை போன்றவர்களினுடைய ஆசை.
அது நிச்சயமா நடக்கும். அதற்குள்ள உங்களுக்கு 1000 தடைகள் வரும். அந்த தடைகளை எல்லாம் நீங்க தகர்த்தெறியணும். அது தகர்த்தெறியறதுக்கு உங்களுக்கு முடியும். ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இது பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் மிதமிஞ்சிய பொருளாதாரம் உங்ககிட்டயே இருக்குது. நீங்க அந்த உணவு பரிமாறுற முறையெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவால்ல, வர்றவங்கள அப்படித்தான் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும். எவ்வளவு பெரிய மாநாடு நடத்தினாலும் சரி, வர்றவங்களுக்கு நீங்க தவறாம விருந்தளிக்கணும். ஏன்னா உங்களால முடியும். அதனால நீங்க அதை செஞ்சு தொண்டர்கள் உங்க பக்கம் இருக்கிறாங்க. இன்னும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வாங்குறதுக்கு என்னென்ன முடியுமோ முயற்சி செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு எடுத்தோடனே ஆசைப்பட்டுறாதீங்க. எடுத்தோடனே முதல்வர் ஆகணுங்கிற கனவை விட்டு ஒழிச்சிருங்க. இது உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கட்டும். ஒரு 10 ஆண்டு காலம், இன்னும் 2 டேம் உங்களுக்கு ஏஜ் இருக்குது. ஒண்ணும் பயப்படுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. அதனால இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் கடந்தா கூட பரவாயில்ல. நிச்சயமா உங்களால ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். நிச்சயம் உங்களால ஒரு பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஏன்னா அந்த மக்கள் பெரிய ஒரு தரமற்ற அரசியல்வாதிகளால ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களால ஒரு முற்றுப்புள்ளி வரும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சக்திகள்லாம் வந்துகிட்டு இருந்தது. அந்த சக்திகளை, தீய சக்திகள் கூடவெல்லாம் நீங்க கூட்டணி வைக்காம, ஏதோ ஒரு இருக்கிறதுலயே ஒரு கொஞ்சம் மிதமானவங்க, கொஞ்சம் நல்ல ஒரு நிதில ஆளுமை உள்ளவங்க கிட்ட நீங்க அலைன்ஸ் வச்சு நிச்சயமா நீங்க ஒரு இடத்த பிடிக்கணும்னு வாழ்த்து சொல்லி, உங்களுக்கு வாழ்த்துக்காக மிக்க நன்றி.